90s கிட்ஸ் வெர்சஸ் 2K கிட்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி சொல்றது, இப்போ 90s கிட் வந்து நம்ம நம்ம ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா, நம்ம கண்கூடா பார்த்தோம், நம்ம growth-அ வந்து கண்கூடா பார்த்தோம். நம்ம வந்து சின்ன நோக்கியா பட்டன் ஃபோன்ல இருந்து இப்போ இருக்க ஐஃபோன் வரைக்கும் நம்ம அந்த டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆனது எல்லாமே நம்ம பார்த்தோம். உருப்படாத கேஸ்லாம் 90s கிட்ஸ். அதாவது லைஃப்ல செட்டில் ஆகாத ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ். இப்போ பட் 2K அப்படி கிடையாது. எல்லாம் எடுத்தோடனே எல்லாரும் ஆண்ட்ராய்டு அப்படி இப்படின்னு வந்துட்டாங்க. ப்ளஸ் வந்து 2K வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்போ இவனுங்களே கூப்பிட்டா வர மாட்டானுங்க. இதே 90ஸ்னா பசங்க கூப்பிட்டா வந்துருவானுங்க. 2K கிட்ஸ்னா மீட்டிங்கு, கிளாஸஸ் அது நிறையா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் 90ஸ்னா கொஞ்சம் ஜாலியா, இன்னமும் அந்த அந்த கிட்ஸ் ஏஜ்ல இருக்க மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. 2K கிட்ஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிது. ஆனால் 90s கிட்ஸ்க்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுதான் மீனிங் சொல்ல போனாங்க. 90ஸ்னா வீட்டிலே உட்காந்து அவங்கள எப்படின்னா எல்லா ரிலேஷன்ஷிப்போட இருப்பாங்க. ஆனால் நம்ம கிரவுண்டில் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். 2 கிட்ஸ் மோஸ்ட்லி வெளியே தான் நம்ம சுற்றுவோம். நம்ம 2K-வா இருந்தாலும் 90s இருந்தாலும் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால எப்பயுமே ஜாலியாக இருந்தாலே லைஃப் நல்லா இருக்கும்.